யூகேஜி படிக்கும்போது டியூஷன் வந்து எடுத்துக்கிட்டேன், ஆப்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அவர்கிட்ட கேட்டால் அவர் தூக்கி என்ன மடியில் உட்கார வச்சுக்கிறது, அவங்க ப்ரைவேட் பார்ட்டை நான் தொடணும் அப்படின்றது, என்ன ஃபோர்ஸ் பண்ணி தொட வைக்கிறதுன்ற மாதிரி என்கிட்ட வீட்டில் உட்கார வச்சு எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்ன நடந்தது என்ன குற்றம்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஏன் நீங்கள் அடிக்க வேண்டியது அவனை, என்ன வந்து உட்காந்து ஜல்லிக்கரண்டி மற்ற வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இப்போவுமே எனக்கு கோவம். நான் வந்து யூகேஜி படிக்கும்போது என்னோட கிளாஸ் டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்ககிட்டயே நான் வந்து டியூஷன் வந்து எடுத்துக்கிட்டேன், ஆப்ட் பண்ணியிருந்தேன். அவங்க செகண்ட் ஆஃப் அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்களோட பையன் தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் அப்போ அந்த அண்ணா கிட்ட தான் போய் கேட்கணும், அண்ணா இந்த மாதிரி இன்னைக்கு நான் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் அன்னைக்கு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவர்கிட்ட கேட்டால் அவர் தூக்கி என்ன மடியில் உட்கார வச்சுக்கிறது, அவங்க ப்ரைவேட் பார்ட்டை நான் தொடணும் அப்படின்றது, என்ன ஃபோர்ஸ் பண்ணி தொட வைக்கிறதுன்ற மாதிரி. அப்போ வந்துட்டு ஜன்னல், அந்த ஃபுல் ஜன்னல் ஓப்பனில் இருக்கும், ஜன்னல் வழியாக யாரோ பார்த்துருக்காங்க. அதை போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. என்கிட்ட வீட்டில் உட்கார வச்சு எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஜல்லிக்கரண்டி மத்து எல்லாம் உட்கார வச்சு என்ன நடந்தது என்ன குற்றம்னு என்கிட்ட கேட்குறாங்க. என்ன நடந்துச்சுன்றதை நான் இது ரெகுலராக சொல்கிறது, ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச மொழியில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு இனிமே கூப்பிட்டா மடியில் உட்காராது அப்படின்ட்டு, ஏன் நீங்க அடிக்க வேண்டியது அவனை, என்ன வந்து உட்காந்து ஜல்லிக்கரண்டி மத்த வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இப்பவுமே எனக்கு கோவம். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கிட்ட சண்டைக்கு போகல, கம்ப்ளைண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. கடைசியில என்ன பண்ணாங்க, டைமிங்க மாத்திட்டாங்க. சோ அந்த டீச்சர் வர டைமுக்கு என்ன மாத்திட்டாங்க. அப்படிதான் பண்ணாங்களே தவிர இது வந்து அந்த அடிச்சு கேட்டாங்கல்ல, அடிச்சு மிரட்டி கேட்டது, அது நாளுக்கு நாள் நான் ஞாபகம் வச்சு 33 வயசு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கேன்.